हाय फ्रेंड्स वेलकम टू रेना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா ராகி களியும் மீன் குழம்பு பார்க்க போறோம் இந்த மீன் வந்து மொத மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும் இந்த மீனே ராகி களியோட இந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இந்த மீன் குழம்பு ராகி களியை நம்ம செஞ்சிரலாம் அந்த சுவையான ராகி களியும் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துறலாம் ராகி களி பண்றதுக்கு இந்த கப்பால 1 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன் அந்த ராகி மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் எதனால் தனியாக கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோன்னா நம்ம ராகி களி செய்யும்போது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிறோம் 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு கலவையை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறி விடலாம் எதனால் மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறோன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் கட்டி தட்டாமல் இருக்கும் அதனால தான் முதல்ல கொஞ்சமாக மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி கிளறோம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 1 கப் ராகி மாவை உள்ளே சேர்த்துடலாம் ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கையை எடுத்துட்டா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரே பக்கமாக கிளறுங்க இப்படி இப்படின்னு கிளற வேண்டாம் ஒரே பக்கமாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்த மாவு நல்லா இறுகிருச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை குறைவான தணலில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் மூடி போட்டு 4 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பாருங்கள் நம்ம கையில் மாவு ஒட்டாமல் வரணும் அதான் நல்லா நமக்கு வெந்ததுக்கான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ரொம்ப ஆறக்கூடாது ஓரளவுக்கு வெதுவெறுப்பாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம ரெடி பண்ண ராகி களி ரெடியாக இருக்குது இப்போ உருண்டையாக பிடிச்சிடலாம் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் நான் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு தான் மாவு எடுக்கிறேன் கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுங்க இல்லைன்னா கை ரொம்ப சுடும் உருட்டவும் முடியாது சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ணும்போது தான் நமக்கு பால்ஸாக வரும் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு செய்யுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க பால்ஸு நான் எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்க சூடாக இருக்கும்போதே நம்ம உருட்டி வச்சிடணும் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நம்ம உருட்டினோமா கரெக்டாக பால்ஸாக வந்துடும் உருட்டுறதுக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ராகி களி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு இதில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம்
அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி செய்கிறதுனால நல்லா வதக்கிடலாம். மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால மீன் குழம்புக்கு ரொம்ப சுவை அதிகப்படுத்தும். நம்ம என்னதான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மீன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த ராகி களியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதே போல் மிளகு சீரகமும் நல்லா வதங்கி அதோட வாசனை நல்லா இருக்குது. இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம சேர்த்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அது கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தேவைப்படும். மற்றபடி தாளிக்கும் போது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மீன் குழம்பு. நம்ம சேர்த்த புளி தண்ணி, மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம கூட்டி வச்ச குழம்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 2-3 கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சி தான் செஞ்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை உள்ளே சேர்த்துடலாம். எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொதக்கண்ட மீன் எடுத்திருக்கேன். அந்த மீன் இப்படி தான் இருக்கும். குழம்புக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த மொதக்கண்ட மீன். மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். மீன் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.